கோவையில் உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு ஜும்பா நடனம் மற்றும் வாக்கத்தா நிகழ்வு கோவை ரேஸ் கோர்ஸில் நடைபெற்றது. உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு ஜும்பா நடனம் மற்றும் வாக்கத்தா நிகழ்வு கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்வை கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதுகுறித்து பேசிய கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மையத்தின் நிறுவன தலைவரும் முதுநிலை நீரிழிவு நோய் சிகிச்சை நிபுணருமான டாக்டர் பாலமுருகன், கோவையில் எங்கள் கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மையத்தின் சார்பில் கடந்த 3 ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வாக்கத்தான் நிகழ்வை நடத்தி வருகிறோம் என்றும், கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மையம் மற்றும் மருத்துவமனையின் சார்பில் நவம்பர் 14 முதல் 24 வரை நீரிழிவு நோயாளிகளுக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மற்றும் நீரிழிவு நோய், கண், சிறுநீரகம், நியூரோ மற்றும் எலும்பு ஆகியவற்றுக்கான இலவச சிறப்பு ஆலோசனை முகாம் 50% சிறப்பு சலுகை கட்டணத்தில் வழங்கப்படுகின்றது என்றார். மேலும் மருத்துவமனை வளாகத்தில் காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை உணவு கண்காட்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாகும். இந்த முகாமை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் உலகத்திலேயே இந்தியாதான் சர்க்கரை நோயாளிகளின் தலைமையிடமாக உள்ளது என தெரிவித்த அவர், இது அனைத்து தரப்பினரிடத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இதில் வாக்கத்தான் நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்ட செய்திகளுக்காக சீனிவாசன். World Diabetic Day and Children's Day fall on the same day. இன்னைக்கு டயபெட்டிக் அப்படிங்கிறது it has become the most prevalent lifestyle disorder. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்தே we should develop some habit. Habit formation is very important to change any lifestyle. All the press has come here to create to take this awareness to the public. Thank you very much, and we request the commissioner to flag up the சத்தமே பதில். இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி நம்ம கூட மறந்துட்டோம். இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே, அந்த சில்ட்ரன்ஸ் வாக்கத்தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு yes, we count on start 5 4 3 2 1 we start the diabetes awareness. சர்க்கரை நோய் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு இன்று அனைவருக்கும் வணக்கம். இந்த உலக நீரிழிவு நோய் தினம் 2024 முன்னிட்டு இன்று கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மருத்துவ மையமும், இந்திய மருத்துவ சங்கம் கோவை மற்றும் ரோட்டரி சங்கங்கள் மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இணைந்து இந்த விழிப்புணர்வு நடைபயிற்சி பயணத்தை துவங்கியிருக்கின்றோம். இந்த ஆண்டு உலக சர்க்கரை நோய் தினத்தினுடைய மைய கருத்தானது சர்க்கரை நோயுடன் நலவாழ்வு என்பதாகும். வெல்பீயிங் வித் டயபிட்டிஸ். சர்க்கரை நோயில அனைவரும் ஆரம்பத்திலிருந்து கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டால் அதனுடைய பாதிப்புகளில் இருந்து தவிர்த்து நல்வாழ்வு வாழலாம் என்பதற்காகத்தான் இந்த நடைப்பயணம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் உடற்பயிற்சி, சீரான பரிசோதனைகள், முறையான சிகிச்சை இருந்தால் சர்க்கரை நோயின் பாதிப்பில் இருந்து நாம் அனைவரும் பாதுகாக்கப்பட்டு சர்க்கரை நோயுடன் நல்வாழ்வு வாழலாம் என்பது இந்த ஆண்டினுடைய கருத்தாகும். இந்த நடை பேரணியிலே கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் பங்கேற்றிருக்காங்க. பள்ளி மாணவர்கள், சிந்தி வித்யாலயா பள்ளி மாணவர்கள், ரோட்ராக் இன்டராக்ட் கிளப் மெம்பர்ஸ், ரோட்டரி கிளப் மெம்பர்ஸ், இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய அவருடைய மாநில செயலாளர் வந்திருந்தாங்க கார்த்திக் பிரபு, டாக்டர் பிரியா, பிரியா கார்த்திக் பிரபு எங்களுடைய கோவை இந்திய மருத்துவ சங்கம் கோவை குழுவினுடைய தலைவர், மற்றும் இங்கே கமிஷனர் ஆஃப் போலீஸ் தான் அவங்க பாலகிருஷ்ணன் சார் ஐபிஎஸ் அவங்க தான் இதை இனாகிரேட் பண்ணாங்க. அது இல்லாமல் ரோட்டரி மயில்சாமி சார் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் பேரர் வந்திருந்தாங்க. மற்றும் 5 ரோட்டரி கிளப்ஸ், ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர், சாய் சிட்டி, மிட் டவுன், கோயம்புத்தூர் சவுத், வெஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சிட்டி 5 ரோட்டரி கிளப்,
இந்தியன் ஓவர்சீஸ் சீஃப் ரீஜனல் மேனேஜர் கலந்துட்டு இருக்காங்க. மற்றும் கோவை மாநகராட்சியினுடைய டெப்டி கமிஷனர் திரு சிவகுமார் சார் அவங்க கலந்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஆர்விஎஸ் கல்லூரி மாணவர்கள் கிட்டத்தட்ட 250 பேர் வந்திருக்காங்க. இது இல்லாமல் இங்கே எங்களுடைய மருத்துவமனை கோவை டயபெட்டிஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர்ல இருந்து எங்க மருத்துவமனை அனைத்து ஊழியர்களும் எங்களுடைய குடும்பத்தினரும் மற்றும் இங்கே வேறு பார்மா கம்பெனியை சேர்ந்தவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் இந்த நடைபேரணியிலே கலந்திருக்கின்றார்கள். நன்றி.